காலமே நீ எழுந்து கடவுளை துதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப வேளையிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரம்பமாக ஆரம்ப ஜெபம். மகா பரிசுத்தமா அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்கா நன்றி இயேசுப்பா. கடந்த இரவெல்லாம் பாதுகாத்து இந்த காலை வேளை தந்தீங்களே நன்றி. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கணும் வாக்குத்தம்படி இந்த காலை வேளை உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டுப்பா. இந்த காலை வேளை உடைய பிள்ளைகளை எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலையும் முயற்சி இயேசுப்பா உடைய கரம் கூடவே இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளை உடைய கிருபினால நிரப்புங்க இயேசுப்பா. இந்த நாளில் நாங்கள் தகப்பனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பாடல் வேலைகள் அப்பா, துதி வேலைகள், ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்தி வேலை எல்லாவற்றையும் என் தேவனை கர்த்தர் பொறுப்படுத்து மகிமையை கர்த்தர் ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நீங்களே பொறுப்படுத்தி வல்லெடுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் கண்களை ஏறெடுப்பேன் மாபேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்தே விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்தே என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டா உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டா. வேலையில் நின்று இஸ்ரவேலரை காப்பவர் வேலையில் நின்று இஸ்ரவேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்தனில் நல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்தனில் நல்லவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். காலை வேளையிலும் கூட யாவரும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம், உயர்ந்தவரையுமே துதிக்கிறோம், உன்னதமானவரையுமே துதிக்கிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரையுமே துதிக்கிறோம், துதிக்கி பாத்திரரையுமே துதிக்கிறோம், யெகோவா தேவனையுமே துதிக்கிறோம், யெகோவா ஈரேயுமே துதிக்கிறோம், சர்வ வல்லவரையுமே துதிக்கிறோம், சர்வ ஞானியேயுமே துதிக்கிறோம், சாவாமை உள்ளவரையுமே துதிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றிட எங்கள் பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்தீங்களேப்பா, புதிய நாளை தந்தீங்களா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் அப்பனே நிற்க உதவி செய்தீங்களே ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடத்தை தந்தீங்களே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத தகப்பனே உம்முடைய ரட்சிப்பின் அலங்கரிப்பு எங்களுக்கு நீங்க தந்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கீங்களே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நாச மோச விபத்துகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. விக்கனங்களுக்கு விலக்கி பார்த்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்க வாழ்வில் நீங்க செய்த
செய்த நன்மைகளுக்கு எத்தனை நாவுகளை இருந்தாலும் உமக்கு நன்றி செலுத்த முடியாதுப்பா. ஆனாலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக அப்பா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு மீது தரித்து எங்களை இம்மட்டும் நீங்க நடத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே, எங்க ஆவி ஆத்மா சரீர சிந்தையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அப்ப நீங்க ஆளுகை செய்யும்படிக்காக உம்முடைய மெய் பிரசனை எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும்படிக்காக நாங்கள் நிற்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலுமாக நீங்க அலங்கரிங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்க உயர்ந்திருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க சிறுகுவேன் தேவாதி தேவன் எங்களை பெருகும்படிக்காக உம்முடைய சமூகத்துல விண்ணப்பிக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். நீங்க மட்டும் உயர்ந்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் முன் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரங்களும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது: சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைதேச குடிகளையும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்தில் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பார்த்தோன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா நம்ம கேள்விப்பட்ட ஒரு ராஜா தான். அந்த யோசபாத் ராஜா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசா ராஜாவோட குமாரன் தான் இந்த யோசபாத் ராஜா. இந்த யோசபாத்
தான் தகப்பனுடைய வழியில தான் அப்படியே என்ன செஞ்சான், நடந்து வந்தான். அவனுடைய தகப்பன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த தகப்பன் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடந்த ஒரு மனுஷன். அவனை போலவே இந்த யோசபாத் வந்து என்ன செஞ்சான், தன்னோட தந்தையோட வழியை அப்படியே என்ன செஞ்சான், பின்பற்றி தேவன் மேல மிகுந்த பக்தி உள்ளவனா என்ன செஞ்சான், இருந்தான். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இது எந்த சூழ்நிலையில இந்த யோசபாத் வந்து என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த யோசபாத் ராஜாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். மற்றவங்களோட செய்கையின்படி, மற்றவங்களோட சொல்ல கேட்டு அவன் நடக்கல, தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்ட ஒரு ராஜா. அவர் முதல்ல அரசாட்சிக்கு வந்த உடனே, ராஜ்யபாரம் பெற்ற உடனே அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 17:6 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் எல்லாவற்றையும் அகற்றினான். ஏன் அப்படின்னா, அதுக்கு மேல பாருங்க, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யோசபாத் ராஜா அரசாட்சிக்கு வந்த உடனே அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். மற்றவங்க எப்படி செஞ்சிருக்காங்க, அதைபடி நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யாம கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளையின்படி என்ன செஞ்சான், நடந்து கொண்டான். அடுத்தது என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டு அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அங்க என்ன செஞ்சான், எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான், அகற்றி விட்டான். இந்த யோசபாத் வந்து அரசாட்சியில இருந்த உடனே அவன் வந்து அவனுக்கு இராணுவத்தை பலப்படுத்தவோ அல்லது வேற காரியங்கள் செய்யவோ எதுவும் என்ன செய்யல. தேவனுக்கான காரியங்கள்ல மிகுந்த வைராக்கியம் உள்ளவனா என்ன செஞ்சான், இருந்தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாருன்னா, ஆசாரியர்களையும் லேவியர்களையும் வரவழைச்சி 9ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். எல்லாரும் என்ன செய்யறான், சுவிசேஷம் சொல்றதுக்காக, வேத வசனத்தை பத்தி யூதா ஜனங்கள் ஃபுல்லா சொல்றதுக்காக ஊர்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இந்த லேவியரையும் ஆசாரியரையும் என்ன செய்யறான், அனுப்பி வைக்கிறான். வேத வசனத்தின் மேல மிகுந்த ஒரு ஆசையுடையவனா என்ன செய்யறான், இருக்கான். நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிசாசு வந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. வேத வசனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவரா என்ன செஞ்சாரு, இருந்தாரு. இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம காலையில எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிறோமா, வேத வசனங்களை நம்ம பிள்ளைகளுக்கு வாசிக்க சொல்றோமா? வேத வசனங்கள் வந்து நிறைய என்ன செய்ய, இப்போ முந்திலாம் சாப்பாடு கொடுக்குறப்போ நம்ம வேத வசனங்களை என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், மொபைலை கொடுத்து என்ன செய்யறோம், இருக்கிறோம். வேத வசனம் நமக்கு உள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, இதை வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தர் 3ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிற காரணம் என்ன, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருந்தான். அவருடைய கட்டளைகளை நடக்கிறதுக்கு என்ன செஞ்சான், தன்னை அர்ப்பணிக்கிறவனா என்ன செஞ்சான், இருந்தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில வேத வசனத்தினால அவன் நிறைய மேன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சாரு, பெற்றுக்கொண்டாரு. அடுத்த அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, கனம் இருந்துச்சு, நல்ல பாதுகாப்பு இருந்தது, பராக்கிரமசாலிகள்லாம் இருந்தாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ராஜா எப்படி இருக்காரு, நல்லா கெத்தா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. ஆனா அவர் அந்த அவ்வளவு அதிகாரம் ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தருக்கு என்ன செய்யறாரு, பிடித்தமான காரியங்களை என்ன செய்யறாரு, ஈடுபட்டாரு. இப்போ அவருக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு பெரிய சோதனை மாதிரி என்ன செய்யுது, வருது. அதுதான் எனது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, மூன்று பெரிய படைகள்ல 3 நாடு வந்து சேர்ந்த மாதிரி பெரிய படைகள் வந்து சுற்றி வளைச்சுது. யார் அப்படின்னு பார்த்தா, அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, பெரிய படையோட என்ன செய்யறாங்க, படையெடுக்க வந்து நிக்கிறாங்க. இத கேள்விப்பட்ட உடனே 3ஆம் வசனத்துல, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு தேசம் எங்கும் ஒரு உபவாச கூடுகை என்ன செய்யறான், மாபெரும் ஒரு உபவாச கூடுகை என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். பயந்து எங்கேயும் ஓடிலாம் என்ன செய்யல, போகல, நேரே தேவனுடைய பாதத்துல வந்து என்ன செய்யறான், என்ன விழுறான். பின்னாடி நம்ம வாச பகுதியில பார்த்தோம்னு சொன்னா, குழந்தைகள், அடுத்து என்னது பெண்கள், நிறைய குடும்பமா என்ன செய்யறாங்க, உபவாச கூடுகைக்கு வந்திருக்காங்க. ஒரு மாபெரும் உபவாச கூடுகையை ஏற்படுத்தி தேசம் எங்கும் எல்லா பக்கத்துல இருந்து உபவாசம் என்ன செஞ்சாச்சு, வந்த உடனே
அவர் வந்து என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாரு முன்னாடி? எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அந்த யோசபாத் வந்து என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 20ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், அப்படி 6ஆம் வசனத்துல பார்த்தோம்னா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றாரு. தேவன் எப்படிப்பட்டவர், பராக்கிரமுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், உம்மோட யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. கடந்த காலத்துல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து பராக்கிரமான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை முன்னிலைப்படுத்தி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத என்ன செய்யறான், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை செய்யறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இடுக்கண்ணில் நீங்க கூப்பிட்டா வருவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் இந்த கடந்த காலத்துல தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு. எதிர்காலத்துல உங்களுக்கு இடுக்கண் வந்தா என்னை நோக்கி கூப்பிடுங்க நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையும் என்ன செய்யறாரு, நினைவு கூர்ந்து தேவன் உமக்கு இது மிகவும் லேசான காரியம் அப்படிங்கிறத அவர் வந்து என்ன செய்யறாரு, செஞ்சுட்டு எங்களுக்கு இதை உதவி செய்யுங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாரு கேட்டுட்டு அடுத்து தன்னோட நிலைமைய தேவனிடத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அடுத்து என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியல. ஒரு பெரிய ராஜா தான், ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாக எனக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்வதென்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பலவீனத்தை தேவனிடத்துல என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறாரு. ஒருவேளை இதனை போல நமக்கும் பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்து நிற்கும் போது ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல போகும்போது தேவன் வந்து நம்மளை என்ன செய்வார், பலப்படுத்துவார். நல்லா இருக்கிற நேரங்களை விட நமக்கு துன்பப்பட்ட நேரத்துல தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உடனே என்ன செய்வார், நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ஜெபம்லாம் என்ன செஞ்சாரு பண்ணி முடிக்கவும் சபை நடுவில் இருக்கிற யகாசியல் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்திற்கு நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யறாங்க இருக்காங்க. அப்போ அந்த யோசபாத் வந்து என்ன செய்யறாரு, இந்த யுத்தத்தை பண்றது யாரு தான், கர்த்தர் தான், அதனால கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஒன்று உள்ளது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு என்ன செய்யறாரு, நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அந்த யுத்த களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதிகாலமே என்ன செய்யறாங்க எழுந்து 20ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அதிகாலமே என்ன செய்யறாங்க எழுந்து என்ன செய்யறாங்க போறாங்க. யுத்த காலத்துல வந்து பெரும்பாலும் என்ன செய்வாங்க, நிறைய படைகள் வந்து நிற்கும். யுத்தத்திற்கு ஆயுதங்கள்லாம் கொண்டுட்டு வாள் என்னென்ன உண்டோ அத்தனை ஆயுதங்களையும் கொண்டுட்டு என்ன செய்வாங்க, வரிசையா என்ன செய்வாங்க நிற்பாங்க. ஆனா இந்த யோசபாத் செய்யறது என்ன அப்படின்னு சொன்னா லேவியரையும் பாடகர் குழுவையும் கொண்டு வந்து அந்த யுத்த காலத்துல முன் வரிசையில என்ன செய்யறாரு நிப்பாட்டி எல்லாரும் என்ன செய்யறாரு பாடவும் ஸ்தோத்தரிக்கவும் என்ன செஞ்சாரு. அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க 22ஆம் வசனத்துல பாடி துதி செய்ய தொடங்குனாங்க. பாடி துதி செய்ய தொடங்கின உடனே என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேரும் என்ன செய்யறாங்க ஒருவருக்கொருவர் விரோதமா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு என்ன செய்யறாங்க மடிந்து போனார்கள். இதே போல நமக்கு பாடுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்து நம்மளை சூழ்ந்து நிற்கும் போது நம்ம அந்த பிரச்சனையை பற்றியோ பேசி அதை வந்து என்ன செய்யறோம் பெருசாக்கி ரொம்ப கவலைப்பட்டு இல்லாத நோய்களெல்லாம் நம்ம வர வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் இந்த யோசபாத்தை பாருங்க, துணிஞ்சு தேவனுடைய பாதத்தில் விழுந்து பாடகர்களை, எந்த ராஜாவது யுத்த காலத்தில் பாடகர்களை வைப்பாரா? அப்போ அவருக்கு எவ்வளவு தேவன் மேலே உள்ள நம்பிக்கை, அவருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அப்படி நிற்க போய் தான் அவர் என்ன செய்யறாரு, துதி செய்து பாடலை வந்து என்ன செய்யறாங்க பாட செய்யறாங்க. அப்படி நடக்கும்போதே பிரச்சனைகள் வந்து என்ன செய்யுது முடிஞ்சு போகுது. இதனை போல நம்மளும் என்ன செய்வோம், பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நல்லா சத்தமா பாடி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் என்ன ஒன்றோட ஒன்று மோதி ஒன்றுமே இல்லாமல் என்ன செஞ்சிடும், காணாமல் போய்விடும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வசனத்துல பாருங்க 24ஆம் வசனத்துல ஒருவரும் தப்பவில்லை. எத்தனை பேர் படையெடுத்து சுற்றிலும் கடற்கரை மணலை போல வந்து நிற்காங்க, அதுல ஒருத்தர் கூட என்ன செய்யல தப்பவில்லை. அடுத்து அவங்க வந்து என்னெல்லாம் கிடக்கு, பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படி எப்படி கிடக்கு அந்த யுத்த காலத்துல. அதை எடுக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆச்சாம், 3 நாள் ஆச்சாம். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் வந்து என்ன செஞ்சிருக்கு, துதிக்கும் பொழுது என்ன செஞ்சது நடந்தது. யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, தாழ்மையை என்ன செஞ்சாரு, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினாரு. இப்பொழுது வந்து என்ன செஞ்சிருக்காரு, துதிக்க தொடங்கின பொழுது அந்த ஸ்தோத்திரத்தினாலே என்ன செஞ்சது,
எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யுது, இல்லாமல் போயிற்று. அடுத்து 4வது நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பெராக்காவில என்ன செய்யறாங்க, கூடுறாங்க. பெராக்கா அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசீர்வாதம். பெராக்காவில் வந்து கூடி என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு 26ஆம் வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். நம்ம பாடி துதித்து ஆராதிக்கும் போது அது இல்லாமல் போன பிறகு நம்ம என்ன செய்யணும், ஒரு இடத்துல கூடி தேவனுக்கு நன்றி செலுத்துறவர்களா என்ன செய்யணும், காணப்படணும். அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெராக்காவில் கூடி நன்றி வந்து என்ன செய்யறாங்க, செலுத்தினாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜா யோசபாத்தை பத்தி பார்த்தோம். அவர் வாழ்க்கையில எப்படி துதினால ஒரு யுத்தம், ஒரு வாள் எடுக்காமலே ஒரு வெற்றியை வந்து என்ன செஞ்சாரு, கண்டாங்க. தேவன் வந்து என்ன செய்யறாரு, ஒரு போர் செய்ய விடாமலே ஒரு வெற்றியை என்ன செஞ்சாரு, கட்டளையிட்டாரு. அதனால நம்ம சூழ்நிலையை எப்பவுமே நம்ம பார்க்காம நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கும்போது தேவன் வெற்றியை நிச்சயமா என்ன செய்வார், தருவார். இவருடைய வாழ்க்கையிலும் 2 தோல்விகள் வந்து என்ன செஞ்சது, ஏற்பட்டுச்சு. அந்த 2 தோல்விகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, யோசபாத் வாழ்க்கையிலும் 2 தோல்விகள் வந்து என்ன செஞ்சது, நடந்தது. அவனும் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன்தான். ஆனா அந்த 2 தோல்விகள் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஆகாப் கூட சம்பந்தம் கலந்து, அதாவது ஆகாப் வந்து யாரு அப்படின்னா இஸ்ரவேலோட ராஜா, யோசபாத் வந்து யூதாவின் ராஜா. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப் கூப்பிட்ட உடனே இந்த யோசபாத் வந்து என்ன செய்யறாரு, போறாரு. எங்க அப்படின்னு சொன்னா கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்போ சொல்றாங்க, ஏதாவது தீர்க்கதரிசியை வச்சு நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படிங்கிறப்போ ஆகாப் வந்து என்ன செய்யறாரு, 400 பாகல் தீர்க்கதரிசி மாதிரி தீர்க்கதரிசிகள் 400 பேரை கூப்பிட்டு வர்றாரு. அப்போ அந்த 400 பேரும் சொல்றாங்க, பாசிட்டிவா சொல்றாங்க, நீங்க போறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த யோசபாத்துக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன சலனம், எதுக்கும் நம்ம கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தரை நம்ம கூப்பிட்டு என்ன செய்வோம், கேட்போம் அப்படின்னு சொல்றப்போ மிகாயா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த மிகாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க போகாதீங்க, போனா ஆகாப் வந்து என்ன செய்ய மாட்டேன், இறந்து போயிடுவான், உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு வந்து என்ன செய்யும், தோல்வி வரும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதையும் மீறி ஆகாப் வந்து என்ன செய்வான், யோசபாத்தை கூட்டிட்டு போவான். அப்ப இந்த யோசபாத் வந்து ஆகாப் கூட என்ன செய்வான், போவான். போகும்போது அங்க வந்து என்ன செய்யுது, தோல்வி ஏற்படுது. யோசபாத் வந்து என்ன செய்யறான், உயிர் தப்பி ஒரு செகண்ட்ல உயிர் பழச்ச மாதிரி தப்பி பழச்சி என்ன செய்யறான், ஓடி வாரான். ஆனா ஆகாப் வந்து என்ன செய்யறான், இறந்து போயிடறான். இந்த யுத்தம் வந்து என்ன செய்யுது, தோல்வியில முடிஞ்சுது. யார் இந்த ஆகாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் அதிகாரம் 1-2. இப்போ வந்து இந்த யோசபாத் தப்பி பழச்சி என்ன செய்யறான், வீட்டுக்கு வாரான். அப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யெகூ அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன செய்யறாரு, யோசபாத்தை பத்தி சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா, இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. அதாவது என்னன்னா, இந்த ஆகாப் வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஒரு துன்மார்க்கன், அடுத்து கர்த்தரை பகைக்கிறவன். கர்த்தரின் மேல் கண்கள் இருக்கும்போது அவனுக்கு வெற்றி வந்து என்ன செய்யுது, கிடைச்சது. இப்போ மனிதனை திருப்திப்படுத்துறதுக்காக, மனித உறவுகளை மேம்படுத்துறதுக்காக இப்போ அவருடைய கண்ணு மனுஷன் மேல என்ன செஞ்சுட்டு போயிட்டு, ஆகாப் கூட ஒரு உறவு வைக்கணும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுனால இந்த யுத்தம் வந்து என்ன செய்யுது, தோல்வியில முடிஞ்சது. கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தரை பகைக்கிறவன் கூட நீ சிநேகிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த துன்மார்க்கனமாய் நடந்த அந்த ஆகாப் கூட அவன் என்ன செஞ்சான், தோழமை வைத்ததின் நிமித்தம் அவனுக்கு வந்து என்ன செஞ்சது, பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. அடுத்து என்ன தோல்வினா, அவன் செய்த ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய தோல்வி வந்து என்ன செஞ்சது, ஏற்பட்டுச்சு. என்ன தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து என்ன செய்யிருக்கான், யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோட தோழமை பண்ணினான். அகசியா அப்படிங்கிற ஒரு ராஜாவோட இவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், தோழமை கொண்டதுனால இப்போ இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஒரு தங்கம், அதாவது பொன் அதிகமாக விளையக்கூடிய ஒரு இடம் தான் ஓப்பேர். அந்த இடத்துக்கு கப்பல்களை அனுப்பி தங்கத்தை எடுத்துட்டு வர போக்குவரத்துக்காக ஒரு கப்பல்களை வந்து என்ன செய்யறான், அனுப்பி விடுறான். அப்போ அனுப்பி விடுறப்போ அந்த கப்பல் வந்து என்ன செய்யுது, போற வழியிலே பாதி வழியிலே இது சேதமானதுனால அவனுக்கு பெரிய நஷ்டம் வந்து என்ன செய்யுது, தொழிலில் நஷ்டம் வந்து ஏற்படுது. அப்போ அவனுக்கு அந்த நஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எலியேசர் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி 37ஆம் வசனத்துல சொல்றாரு, யோசபாக்கு விரோதமா, நீ வந்து அகோசியாவோட கூடி கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார், அதனால அந்த கப்பல்கள் வந்து என்ன செஞ்சது, உடைந்து போயிட்டு தர்ஷீஷுக்கு போக
கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காரியங்களும் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக செய்ததின் நிமித்தம் யோசபாத்துக்கு ஏற்பட்ட தோல்வி. இந்த அகசியா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆகாபோட மகன். இந்த ஆகாபோட மகன்ல 22 அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தா ஆகாப் அவன், அதாவது இந்த அகசியா ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். கர்த்தரை விட்டு விலகுகிற, துன்மார்க்கமாய் செய்கிற, அதாவது கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிற, கர்த்தரை பகைக்கிறவர்கள் கூட நமக்கு தொடர்பு கொண்டு நம்ம கர்த்தரை விட்டு விலகும் போது அது நமக்கு தோல்வியில என்ன செய்து முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? மனுஷனை நோக்கி இருக்கிறதா, இல்லைன்னா தேவனை நோக்கி இருக்கிறதா? நம்ம தேவனை நோக்கி இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஜெயமா என்ன செய்யும்? மாறும். நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு அடித்தளமா என்ன செய்யும்? இருக்கும். இன்றைக்கு நம்முடைய இந்த யோசபாத் காரியத்துல நம்ம பார்த்தோம்னா வேதத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வேரூன்றி இருக்கணும். ஜெபத்துல எப்பொழுதும் தரித்தவர்களாய் இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்றதுல அதிகமாய் பெருகி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நமக்கு வெற்றியை என்ன செய்வாரு? தருவார். இது ஏதாவது ஒரு இதுல நம்ம வழி விலகி தேவனை விட்டு விலகும் போது அது என்ன செய்யுது? தோல்வியில முடியுது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காலை வேளையிலே ஒன்று கூடி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க செய்த கிருபைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய புதிய கிருபை, உம்முடைய புதிய வழி நடத்துதல், உம்முடைய புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீ தங்கும்படியா உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப வேலையில எங்களுடன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குடும்பத்திலே செழிப்பினை காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போக உதவி செய்யுங்க சுவாமி. என் தேவனாய் கர்த்தர் நீர் வந்தால் போதுமே. நீர் வந்த இடத்துல ராஜா சமாதானம் இருக்கும். நீர் வருகிற இடத்துல சந்தோஷம் இருக்கும் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் உடைய கரம் வைக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் தகப்பனே. குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களா ரட்சிக்கப்பட தேவனாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு உடைய மந்தையில் சேர நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போக உதவி செய்யுங்க ராஜா. மன சோர்வுகள், மன கஷ்டங்கள், ஆண்டவரே மன உளைச்சல்கள், மன போராட்டங்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தருகிறோம். ஆண்டவர், தேவ ஆறுதல் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டது சுவாமி. தேவ ஆறுதல் ஒவ்வொருவரையும், தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டு கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் வருகிறோம். அது என்ன பலவீனங்களை மாற்ற என் தேவனால் எல்லாம் கூடுமே. நீர் ஒரு விசை தொட்டால் போது ஏசப்பா. வார்த்தையாலே சுகப்படுத்துகிற தேவன் நீர் சுவாமி. தொட்டு அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஏசப்பா. நீர் ஒரு பார்வை பார்த்தாலே அற்புதம் நடக்குமே சுவாமி. இந்த காலை வேளையிலே தகப்பனே, சுகத்திற்காக பலவீனத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பலப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை நீர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதனை போல ராஜா, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நீங்க கட்டளையிடுங்க. இன்றைய நாள் அவங்க தூங்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வழியில வேலை கிடைக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்திலே தருகிறோம். நல்ல ஞானத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூடவே இருந்து நீர் பாதுகாக்கும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதனை போல திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை நீர் கண்களிலே நீர் காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வருடம் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் நீர் பரத்திலிருந்து அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய் இருக்க நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதனை போல வீடு கட்டுறதுக்காக, வேற தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. தேவனாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நல்ல தொழிலை ஒரு விருத்தியை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்கிறவர்களுக்கு அந்த வேளாண்மையில நல்ல விளைச்சல்களை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, இவர்களையும் நீர் பல மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா தொழில் செய்கிறவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். கடை வியாபாரங்கள், மளிகை வியாபாரங்கள், இதனை போல என்னென்ன கைத்தொழில்கள் செய்கிறார்களோ அத்தனை தொழில்களையும்
குடும்பங்களையும் தேவனுடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. இன்றைய தினத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. இந்த வருடம் அவர்களுக்கு இனி வர்ற நாட்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தகப்பனே, எல்லா காரியங்களிலும் தேவனாய் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. ஏசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அப்படி பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப வேளையில் மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலமே நீ எழுந்து கடவுளை